அதிமுகவுடன் கூட்டணி அமைந்த பிறகு டெல்லி பாஜக பன்னீரை கண்டுகொள்ளவே இல்லை. குறிப்பாக அமித்ஷா, மோடி என யாரும் தமிழகம் வந்தாலும் இவரை சந்திக்க அனுமதி கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதற்கு முன்பாக சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தன் ஆதரவாளர்களோடு அவர் ஒரு 4 மணி நேரம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். அதுல முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாம் வெளியேறுகிறோம் என்ற அறிவிப்பை முதல்ல வெளியிடுவோம். அதன் பிறகு சுற்றுப்பயணம், மாநாடு, கூட்டணி குறித்து அடுத்தடுத்து அறிவிப்புகளை வெளியிடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம் அப்படின்னும் முடிவெடுத்திருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில். இதற்கிடையே தான் சிங்கப்பூர் சென்று மருத்துவ பரிசோதனையில் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட்டார். அப்போ கொஞ்ச காலம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் வீட்டில் ஓ பன்னீர்செல்வம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியும் அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளரும் சேர்ந்து போய் அவரை சந்தித்து பேசியிருக்காங்க. இப்போ உடல்நலத்தை விசாரித்ததோட அரசியல் ரீதியாக நீங்கள் உங்கள் ஆதரவாளரோட தாவேகாவுக்கு வந்தால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்குமே கட்சியில் பதவி தரும் அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கலையா. ஏன்னா தன்னை விட ஜூனியரான விஜயை அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறதுல அவருக்கு தயக்கம் இருந்திருக்கு. அதனால நான் வேணா தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவர் சொல்லவும், அதற்கு தாவேகா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு அணியாக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கீங்க, நீங்கள் கட்சியாக பதிவு செய்துக்கிட்டு வாங்க, அதற்கு பிறகு நாம் கூட்டணி குறித்து பேசலாம் அப்படின்னு உத்தரவாதமும் அவங்க கொடுத்ததா சொல்லப்படுது.